பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சூரா ஆல இம்ரான் 133வது ஆயத்திலிருந்து, உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் விரைந்து செல்லுங்கள். அதன் விசாலம் வானங்கள் பூமியின் விசாலத்தை போன்றது. அது இறையச்சமுடையவர்களுக்காகவே தயார்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் எவர்கள் என்றால், செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். கோபத்தை விழுங்கிவிடுவார்கள். மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் இத்தகைய அழகிய குணமுடையவர்களை நேசிக்கின்றான். பாருங்க, என்ன சிஃபத்தெல்லாம் சொல்கிறான் பாருங்க. அப்போ ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் என்ன டார்கெட்டாக இருக்குன்னா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் உயர்ந்து செல்லும். இவ்வளோதான் லட்சியம். சரி, ஆனால் அந்த கேட்டகரியில் வரணும். ஆனால் அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? அது விசாலம் வானம் பூமியின் விசாலத்தை போன்றது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்ம சொல்கிறது பூமி, பார்க்குற பூமி இல்லை. இன்றைக்கி அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வானம் பூமி என்னன்னு. அது பல லட்ச கோடி, நீங்கள் 1000 அந்த லைட்டு வெளிச்சத்தில் கிராஸ் பண்ணாலும் கிராஸ் பண்ணி முடிக்க முடியாது, அவ்வளோ விசாலமாக இருக்குங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நாசா ஸ்டேட்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தெல்லாம் தரங்கிறான். இதை லட்சியம். சரி, ஆனால் அங்கே போகணும்னா அவர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க? அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார் அந்த நல்லடியார்கள் கேட்டால், அல்லாஹ் மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் விளையக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவங்களுடைய மொதல் சிஃபத்து தானம் செய்கிறது. அப்போ இந்த தன்மையை ஒரு முஸ்லீம் வளர்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தர் பின்னருக்கு நல்ல நாடுறதுக்கு கஷ்டத்துலேயும் நல்ல நிறையும் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாலே அவர் ஒரு நல்ல கேட்டகரிக்குள்ளே வந்துடுறாரு. அவர் ஒரு நல்ல அந்த தானம்ங்கிற அந்த அடுத்தவை நல்லா இருக்கட்டும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே இவர் ஒரு நல்ல மனிதனாக மாறுறார். அப்போ தானம் கொடுக்கணும். அப்போ செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். எவர்ன கோபத்தை விழுங்கி விடுவார்கள். இன்னொன்று, மனிதர்களின் குற்றங்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் இத்தகைய அழகிய குணமுடைய நேசிக்கின்றான். பாருங்கள், இந்த 3 விஷயத்தை எல்லாம் என்ன சொல்கிறான்? அழகிய குணங்கள். யுஹிப்புல் முஹ்சினீன் வல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். இன்னும் அவர்கள் அந்த நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு மானக்கேடான காரியத்தை செய்துவிட்டாலும் அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழித்து கொண்டாலும் உடனே அல்லாஹ்வை நினைத்து அவனிடமே தங்கள் பாவ மன்னிப்பை தேடுவார்கள். அவங்க தப்பு நடந்துருச்சுன்னா உடனே பாவ மன்னிப்பை தேடுவாங்க. அந்த தவறுனே தெரியாமல் தெரியறது தான் இங்கே முசீபத்து. அவர் இன்னும் அடுத்தடுத்த கஷ்டங்கள், அடுத்தடுத்த அந்த பாவத்துடைய பாதையில் சைத்தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுனா, ஒரு தப்பு நிகழ்ந்துருச்சு, தப்புன்னு உணர்ந்துட்டாருனாலே அது அவருக்கு பெரிய பாக்கியம் தான். மன்னிப்பை தேடிட்டாருன்னா பெரிய பாக்கியம். அவர் தப்புன்னே தெரியல, அவரை போய் நம்ம என்ன பண்ண முடியும்? அவருக்கு நம்மள்கிட்ட வியாக்கியானம் சொல்லுவார். நமக்கு நீங்கள் போய் கேட்டீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுவார், ஆனால் இப்படிங்க இது என்னங்க அப்படிம்பார். அதான் சொல்கிறான்ல, அவர் முதல் தவறை உணர்ந்து என்ன செஞ்சிருவார்னு கேட்டால் மன்னிப்பு செஞ்சிருவார், மன்னிப்பு கேட்டுருவார். அல்லாஹும் அவர்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ்வை தவிர இவர்களின் குற்றங்களை மன்னிப்பவன் யார்? அவர்கள் செய்த தவறான காரியத்தை தவறென்று அவர்கள் அறிந்து கொண்டால் அது நிலைத்திருக்கவும் மாட்டார்கள். பார்த்தீங்களா, அவங்க தவறுன்னு தெரிஞ்சிட்டா அது நிலைச்சிருக்க மாட்டாங்க, உடனே அதிலிருந்து விலகி விடுவார்கள். இவர்களுக்கு பிரதிபலன் அவர்களின் இறைவனுடைய மன்னிப்பும் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களும் ஆகும். அவர்கள் அங்கு என்றென்றும் தங்கிவிடுவார்கள். நன்மை செய்தவர்களின் கூலியும் நன்றாகவே இருக்கும். உங்களுக்கு முன்னரும் இப்படி பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி திரிந்து இறைவனுடைய வசனங்களை பொய்யாக்கியவர்களின் முடிவு எப்படி ஆனது என்பதை பாருங்கள். அல்லாஹ் இதெல்லாம் வச்சுருக்கேங்கிறான். இப்படி நல்ல குணத்தை கொண்டு நீங்கள் இப்படி விசாலமான ஒரு சொர்க்கத்தை தேடிக்கின்னு நல்லா சொல்கிறான். ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் பொய்ப்பிக்கிறவங்களா இருந்தால், நீங்கள் பொய்ப்பிக்கும் போது இந்த உலகத்திலே இப்படி இந்த மக்களெல்லாம் நான் அழிச்சேங்கிறத போய் கொஞ்சம் உலகத்தை சுற்றி பாருங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இது பொதுவாகவே மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் சிறப்பாக இறையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கிறது. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு என்ன சொல்கிறான்? ஹாதா பயானு லின்னாசி வஹுதவு மௌஇதத்துன் லில் முத்தகீன் கத் ஹலத் வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நம்பிக்கையாளர்கள் முஸ்லீம் என்ன செய்ய தேவையில்ல? தைரிய திலக்கவும் தேவையில்ல, கவலைப்படவும் தேவையில்லை. உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். ஏன் இப்படி ஒரு வார்த்தை வருதுன்னு நபிஸல்லல்லாஹு ஆச்சு சொன்னாங்க. முஃமின்களில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு இடத்துல ஒரு போகிறாரு, போர்க்களத்துக்கு போய் ஜெயிச்சிட்டாருன்னா வெற்றி,
ஷஹீத் ஆயிட்டார்னாலும் வெற்றி, ரெண்டுமே வெற்றி. இது ஷஹீது நிரந்தர வெற்றிக்கு வழிவகுத்துருச்சு. ஜெயிச்சிட்டாரு, அப்போதைக்கு அங்கே ஒரு வெற்றி உண்டு. அதான் நல்லா சொல்கிறோம். நீங்கள் அப்போ கவலையும் படாதீங்க. ஏன்னா நம்பிக்கை கொண்டுட்டீங்கல்ல, நீங்கள் நிச்சயமாக மேன்மை அடைஞ்சிருக்கீங்க. அப்போ அந்த நம்பிக்கைங்கிறது அந்த கரெக்டாக இருக்கணும். அதுதான் இங்கே விஷயம். நீங்கள் தோல்வியுற்று காயமடைந்தால் அதன் காரணமாக தைரியம் இழக்காதீர்கள். ஏனென்றால் அந்த மக்களுக்கும் இதை போன்ற தோல்வியுற்று காயம் அடைந்திருக்கின்றார்கள். இத்தகைய கஷ்ட காலம் மனிதர்களுக்கிடையில் மாறி மாறி வரும்படி நாம் தான் செய்கிறோம். அல்லாஹ் சொல்கிறோம் பாருங்க, கஷ்ட காலத்தை நாம் தான் வர வைக்கிறோம். ஒரு நேரம் மனுஷன் நல்லா இருக்கான், ஒரு நேரம் கஷ்ட காலத்தோடு இருக்கான். ஏனென்றால் உங்களில் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிவித்து விடுவதற்காகவும் உங்களில் மார்க்கத்திற்காக உயிரை அர்ப்பணம் செய்யும் மாபெரும் தியாகியை அவன் எடுத்தறிப்பதற்காகவுமே இவ்வாறு செய்கின்றான். அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. ஏன் அல்லாஹ் சோதனை மாற்றி மாற்றி வர செய்கிறான்னு பார்த்து கரெக்டாக அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. ஏன் எனக்கு கஷ்டம் வருதுங்க, என்னங்க நல்லா தாங்க இருக்கேன், அப்புறம் திடீர்னு கஷ்டம் வந்துடுங்க. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, கஷ்டம் ஏன்? நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்று அல்லாஹ் அறிவித்து விடுவதற்காக. பாருங்க, எழுதுவதற்காக இல்லை, இது அறிவிப்பதற்காக. இப்போ நம்ம தஃப்சீரில் பார்த்தா தெரியும், இந்த அறிவிப்பு அல்லாஹ் இங்கே அறிவிப்பு செய்வான் மலக்குமார்கள்ட்டையா, இல்லை நாளைக்கு மஹ்ஷரில் ஒட்டுமொத்த மனிதர்கள் நிற்கும் போது அந்த அடியான் செய்த தியாகத்தை சொல்லி அல்லாஹ்வுக்காக அவர் அந்த கருத்தில் கட்டுப்பட்டு நின்றதாக சொல்லி அல்லாஹ் தன் பெருமை கொள்வதற்காகவா? இதே அல்லாஹ் அறிவிப்பான். எங்கே ஒரு இடத்துல நான் அறிவிப்பான். எழுதுவது மட்டும் இல்லை, அல்லாஹ் அறிவிப்பான். நாம் சபுரோ செய்து நல்ல காரியம் செய்திருந்தால் அந்த காரியத்தை அல்லாஹ் அறிவிப்பான். அறிவித்துவதற்காகவும் உங்களில் மார்க்கத்திற்காக உயிரை அர்ப்பணம் செய்யும் மாபெரும் தியாகியை அவன் எடுத்தறிவிப்பதற்காகவும் இவ்வாறு செய்கிறான். அப்புறம் மார்க்கத்துக்கு உயிரை அர்ப்பணம் செய்கிறது உச்சக்கட்ட விஷயம். இன்னைக்கு நம்ம பள்ளிகளுக்காக வரோம், இன்னைக்கு நம்ம நிர்வாகிகள் இருக்காங்க, ஒரு காசு யாரும் தரப்போறல. ஒரு ரூபா நம்ம என்ன போகிறாங்க, நிர்வாகியாக இருக்கீங்க, வச்சுக்கோங்க ஒரு 5000 சொல்ல முடியுமா? அவ்வளோ பெரிய மக்கள் மேன்மக்கள் இருக்காங்களா? இருக்கிறதையும் ஏதாவது சொல்லி மனசை கலைக்கிறதுக்கு தான் என்ன செய்வான், சைத்தான் தூண்டுதலை போடுறான். ஆனால் அர்ப்பணம், இது ஒரு அர்ப்பணம். இதுலேயே ஒரு உச்சபட்சம் என்னென்னா இந்த சமுதாயத்துக்காக போர் செஞ்சு தியாகம் பண்ணுறது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த அடியார்கள் யார் நீ எடுத்து அறிவிப்பதற்காகவே அல்லாஹ் சோதனையை மாற்றி மாற்றி வர செய்கிறான். ஆனால் அநியாயக்காரர்களே அல்லாஹ் நேசிப்பது சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல பாருங்க, அநியாயக்காரன். அப்போ அநியாயக்காரன் நல்லா அறிவான். தாடி தொப்பி வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா சுற்றி வரைங்க, என்ன அநியாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதையும் அல்லாஹ் அறிவிப்பு செய்வான் ஒரு நாள். நிறைய பாருங்க, எவ்வளோ அழகாக அல்லாஹ் தெளிவாக பேசிட்டான் பாருங்க. எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அந்த வானம் பூமி அளவு உள்ள விசாலமான சொர்க்கத்தையும் நோக்கி இது எல்லாம் அந்த நல்லடியார் குணங்கள் என்று கூறினானோ அதெல்லாம் நம்மிடத்தில் முழுமை பெற்றவர்களாக, இந்த மார்க்கத்திற்கு நாம் அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக, நிரந்தரமான வெற்றியாளர்களாக அல்லாஹ் உங்களையும் வாக்கியில் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.